கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் அதிகால வேளையிலே ஜெபிக்கிறோம். தினம்தோறும் ஜெபிக்கிறோம், இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 28 ஆகிய வசனங்கள். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். யாரெல்லாம் விக்கிரகத்துல போய் சிக்கிக் கொள்கிறார்களோ சாபமும் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைக்கிறேன். நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற நாள்ல விக்கிரகத்துக்கும் போயிட்டு வந்துருவாங்க. தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபிப்பாங்க. ஆனா சில வேளையில, சில குடும்பத்துல, சில நேரத்துல சில நபர்கள் விக்கிரகத்துக்கும் போயிட்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு வாலிப மகள் உண்டு. பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போகிற மகள் தான். அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அப்படியே கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போனாங்க. பக்கத்தில் அப்படியே போயிட்டு விக்கிரத்தில் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை. லாஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்நிய நோகத்தில் போய் பிணைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்நிய நோகத்தில் போய் திருமணம் முடித்து, அந்த மகளுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிச்சு. சாபத்துல போய் சிக்கி கொண்டார். அப்ப என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றீர்களானால் சாபமும் வரும். சில குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, எப்படி சாபம் வந்துச்சு தெரிய மாட்டுக்கு. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு. வாலிப வயசுல சில குடும்பத்துல கணவர் இல்லாம இருப்பாங்க, அம்மாவும் பிள்ளையும் இருக்கும். வாலிப வயசுல சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுத்து திடப்படுத்தல் படிச்சு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திருமணம் முடிகிற வயசுக்கு வந்த உடனே அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாமே பின்மாற்றம். கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஃபுல்லாக கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரகத்தில் போயிடுவாங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் பார்த்தா வியாதி, பலவீனம், பல சிக்கல்களை போய் மறுபடியும் சிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் இயேசுவே நீ மன்னிங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்தெந்த குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி விக்கிரகத்தில் போகிறாங்களோ அந்த இடத்துல சாபமும் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த செய்தியை நம்ம காலையில் பேச வேண்டியிருக்கு. அப்படின்னா சில குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இருக்கு. சில குடும்பத்துல நான் சர்ச்சைக்கு வாரேன், இன்னும் என் வாழ்க்கையில ஏன் சாபம், ஏன் இன்னும் தொடருது அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல கேள்விகள் இருக்கு. அவங்களோட ஐக்கியம் யாரோட இருக்கு? விக்கிரகத்துல உள்ள ஒரு நபரோட இருக்கும். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்துல இருந்திருக்கேன். என் கூட உள்ள ஒரு நபர் விக்கிரகத்துல உள்ள ஒரு நபர் தான். அவங்களுடைய எல்லா விக்கிரக வழிபாடுகளுக்குள்ளேயும் போய் மாந்திரித்து பணம் கொடுத்து, விக்கிரகத்துக்கு பணம் கொடுத்து, சொந்த காசுல சூனியம், மனுஷனை நம்பி சாபத்துல சிக்கி பல லட்சங்கள் நஷ்டம், கிட்டத்தட்ட 1/2 கோடிக்கு மேல அழிஞ்சு அதுக்கப்புறம் நடுரோட்டுக்கு வந்துட்டேன். காரணம் என்ன? வேறே தேவர்களை சேவிக்கும் போது சாபம் வந்துடும். இது என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இன்னைக்குள்ள செய்தி,
நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? பரிசுத்த வேதாந்தத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கும்போது ஆசீர்வாதம். இன்று நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்க. ஒரு வேதனையான காரியம். மனம் திரும்ப மாட்டேங்க. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில வாழும்போது அந்த வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை வருது. சில குடும்பத்துல சில ஜபகுறிப்புலாம் வரும். என் பையன் விக்கிர வழிபாடுல போயிட்டான், என் பையன் தண்ணி அடிக்கிறான், என் பையன் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டான் அப்படின்னு சொல்லி சில ஜபகுறிப்பு வரும். காரணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போற கிடையாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற கிடையாது, ஜெபிக்கிற கிடையாது. நிறைய குடும்பத்துல காணப்படுது. நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் அப்படிங்க. நமக்கு முன்பாக ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே தேவன் சகலவற்றையும் நியாயப்பிரமாணம் மூலியமாக மோசே மூலியமாக ஜனங்களுக்கு கற்பித்தார். புதிய ஏற்பாட்டில் சுருக்கி 2 கற்பனை கொடுத்தார். யாக்கோபு 2:8 அதையும் சுருக்கி 1 எழுதப்பட்டிருக்கு. உன்னை போல பிறனை நேசி. நாம் அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம இதயத்துக்குள்ளே கல்வாரி அன்பு ஊற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மாற்றம் உண்டு. பரிசுத்தாவே நமக்குள்ள ஊற்றப்படும் போது, அவர் பேரு அன்பின் ஆவியானவர். இன்று நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க, ஜெபிக்க மாட்டுக்காங்க, தியானிக்க மாட்டுக்காங்க. அதனாலதான் நிறைய பிரச்சனை. அதனால விக்கிர வழிபாடுல போய் சிக்கி கொள்றாங்க. அதுல நானும் ஒரு ஆள். என்னோட வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்காம நான் விக்கிரத்துல போய் சிக்கிக்கிட்டேன். பல லட்சங்கள் நஷ்டம். கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரிஞ்சது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்க நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. வேதத்தை விட்டு விலகினாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று எத்தனையோ கோடி ஜனங்கள் எல்லா தேசத்துக்குள்ளுமே இணைந்து இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் போது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சில குடும்பத்துல விக்கிர வழிபாட்டுல போய் மூழ்கி போய் கிடக்குறாங்க. ஒன்னும் செய்ய முடியல. மனம் திரும்ப மாட்டுக்காங்க, கர்த்தர் பக்கம் வரமாட்டுக்காங்க. சீ என்று விக்கிரத்தை வெறுத்து வெளியில வரணும். அப்பந்தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கும். நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி 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 போய் பல அடிமைக்குள்ள இருக்கிறாங்க. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாந்தத்தை பல முறை வாசிங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. வேதத்தை வாசிக்கும் போதுதான் விக்கிரம்னா என்ன, மெய்யான தேவனை எப்படி தொழுது கொள்ளணும் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய கற்பனை நாம் கை கொள்ளும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேற தேவர்களை சேவிக்கும் போது சாபம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. நல்ல காலவேளை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ மெய்யான தேவனை தொழுது கொள்ளுங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து கை கொள்ளுங்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறுவோம். சத்தியத்தை அறிந்து கொள்வோம், சத்தியத்தின்படி நடப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமையுள்ள அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திறோம். அதிகாலையில் உம்முடைய பாத பிள்ளைகளை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன்னு சொன்னீங்க ராஜா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கப்பா. உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லாரும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா கிருபை தாங்க.
கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. ரட்சிப்பின் வசதி தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் வைங்க ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியால் நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மக்கிரி அழிபடட்டும், மாம்சக்கிரி அழிபடட்டும், இச்சை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. இந்த நாளையும் பிதாவுக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, நற்கிரியை செய்ய கர்த்தரின் கிருபை பாராட்டுங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்த எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க அதை கிருபை தாங்க. தீமையான காரியத்தை வெறுத்து நன்மையை பின்பற்ற கதை கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ கதை கிருபை தாங்கப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. இந்த நாளையும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. பல மடங்கு அப்பா பலி பெருகணும்ப்பா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே காலவேளையிலே அப்பா கற்பனை ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் எல்லா குறைகளுக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது. சில குடும்பத்திலே வீட்டில் திருமணம் பார்க்குறாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, ரட்சிக்கப்பட்ட பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தர் வாசத்தை தொடுங்க. நகை ஆசை இல்லாமல், பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் ஆவிக்குரிய அப்பா பிள்ளைகளா கிடைக்கிறது கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல குழப்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், சில குடும்பத்துல தனிமை, சில குடும்பத்துல கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு, சந்தேகம், சில குடும்பத்துல தவறான பழக்க வழக்கம், தவறான அடிமை, சில குடும்பத்துல விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, சில குடும்பத்துல மாந்திரிகம், பில்லி சுனி ஏவல கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துல தற்கொலை எண்ணங்கள் அடிக்கடி, சில குடும்பத்திலே இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழ வேண்டும் என்று தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சுபாவங்கள், சில குடும்பத்திலே பழைய அடிமை, சில குடும்பத்திலே அந்தகார இருள கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்திலே செல்போன்ல அடிமை, தேவையில்லாம படம் பார்க்குற, நாடகம் பார்க்குற, தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத கேம், எத்தனையோ காரியத்தில் அடிமை, சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, பொல்லாத காரியத்தில் ஈடுபடுறாங்க. சில குடும்பத்துல பண ஆசை, எந்தெந்த குடும்பத்திலே அப்பா சிகரெட் பழக்கம், மதுபான அடிமை, போயில காரியத்தில் அடிமையா இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திக்க வேண்டும். எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக சத்துரு கிரியை செய்து கொண்டு காணோம், எந்தெந்த குடும்ப விரோதமாக தடை இருக்கோ, எந்தெந்த குடும்ப விரோதமாக பொல்லாத தந்திரமான ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ, வலு சர்ப்பத்து கிரியைகள் அப்பா எந்தெந்த குடும்ப விரோதமா இருக்கோ, அந்த எல்லா சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத சத்துரு கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா சத்துரு கிரியை சுட்டு எறியப்படும் ராஜா. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலுமே விசேஷமாக அப்பா விசேஷமா எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பத்திலும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி விட்டு ராஜா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் உங்களுடைய கிருபையால் நிரப்பு ராஜா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய வல்லம் இறங்கி வரட்டும் ராஜா. அப்பா பரிசுத்தால நிரப்புங்க, அக்கினி அபிஷேகம் நிரப்பு ராஜா. மகிமையின் ஆவியானவரை மேல தங்கிடும் ராஜா. அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும். காண்டாமிருகத்துக்கு பலனை தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டை வைத்து எழும்ப வேண்டும் ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் கண்ணீரோடு ஜெபிக்க கத்த கிருபை செய்யும் ராஜா. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. சிலுவையில் சின்ன ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினீங்களே. எங்களுடைய அக்கிரம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய தலைமை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே இறங்கி வாங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. விசேஷமாக நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற வேதப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையினால் நிரப்பு ராஜா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். என்னுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா.
விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று விசுவாசிப்படி ஒவ்வொரு குடும்பம் அப்பா உமக்கு பிரியமானபடி உண்மையா வாழங்களை தாழ்த்த முடியும். எங்களிடத்துல எத்தனையோ குறைகள் உண்டு, அந்த எல்லா குறைகளும் எல்லாம் நீக்கி ஆசிரியங்க. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று விசுவாசிப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா இயேசு கிறிஸ்துவினால கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்பா கழுவி பரிசுத்தப்படுத்து, கழுவி நீதிமான மாற்று ராஜா. எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றின கிருபைக்கா நன்றி. எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையா மாற்றின கிருபைக்கா நன்றி. அப்பா விசேஷமா எங்களுக்கு அதிகாரத்தை தந்தீங்களே, அந்த அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ மன்னிக்கிற அந்த கிருபை தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மை போல நாங்க மாற வேண்டும். விசேஷமாக எந்தெந்த குடும்பத்துக்குள்ள எத்தனையோ காரியத்துல பிரச்சனை, காலவெளியிலே அப்பா கடன்ல கஷ்டப்படுறாங்க, இஎம்ஐ கட்டணும், குழுவுக்கு பணம் அடைக்கணும், சில குடும்பத்துல பைனான்ஸ்ல பணம் திருப்பி கூட அடைக்கணும்ப்பா. சில குடும்பத்துல அப்பா விவசாய லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, ஹோம் லோன். சில குடும்பத்துல அப்பா சில குடும்பத்துல வீடு கட்டுறாங்க, அதுல சில காரியத்துல தடை இருக்கு. சில குடும்பத்துல வர வேண்டிய பணம் வராம இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். எத்தனையோ குடும்பத்துல அப்பா பணம் தேவை இருக்கு. எத்தனையோ குடும்பத்துல பிரைவேட்ல வாங்கியிருக்காங்க. எல்லா கடன் எல்லாம் அடைத்து தீர்க்க கர்த்தர் எங்களுக்கு அப்பா உடைய உதவியுள்ள கரத்தை நீட்டுங்கப்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல பணம் தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. அந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுரிங்க. பலகணிகளை திறந்து ஆசுரிங்க, பண்டக சாலை திறந்து ஆசுரிங்க. அவனுடைய கையின் கீழ் எல்லாவற்றையும் ஆசுரிங்க ராஜா. எந்தெந்த வீட்டுக்கு விதமாக அப்பா தரித்திரத்துல இருக்காங்களோ, சில குடும்பத்துல அப்பா பஞ்சம், சில குடும்பத்துல தரித்திரம், எத்தனையோ குடும்பத்துல பலவிதமான வறுமையில இருக்காங்க. அந்த எல்லா வீட்டுக்கு விதமாக கிரியேசுற எல்லா வானமுள்ள பொல்லா சத்துரு சகல கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டறிவிடு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தடையெல்லாம் நீக்கி ஆசுரிங்க. இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பம் பரிபூர்ணமாக ஆசுரிங்க ராஜா. சில குடும்பத்துல நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனாலும் ஜென்ம சுபாவம், பழைய மாம்ச எண்ணங்கள், எத்தனையோ குடும்பத்திலே பழைய சுபாவத்துல விழுந்து போயிருந்தாங்க ராஜா. அந்த குடும்பத்துல குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. அதிக அளவில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க ராஜா. பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. காலை வேளையிலே வேலைக்கு போறாங்க, பஸ்ல அப்பா வேலைக்கு போறாங்க, கார்ல போறாங்க. சில குடும்பத்துல ட்ரெயின்ல போறாங்க, சில குடும்பத்துல வண்டியில போறாங்க, ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. சில குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைக்கு நடுவில் வேலைக்கு போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. சில குடும்பத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க, சில குடும்பத்துல விவசாயம் பார்க்குறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரி ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு இருக்காங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. தேவனர்லி அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அப்படின்னா பரிசுத்தவர்கள் இணைந்திருக்காங்க, மிஷினரிமார் இணைந்திருக்காங்க. காலவேளையில் எத்தனையோ குடும்பத்துல தேவைகளோடு இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்திலே காலவேளையில் இன்னைக்கு அப்பா வீடு கட்டுறது தடை, சில குடும்பத்திலே எத்தனையோ காரியத்தில் தடை, எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், மனிதனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நியாயம் விசாரிங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. தேவனர்லி அப்பா பிரேயர் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அப்பா எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையாடி ராஜா. பரிசுத்தவங்களுக்கு விசேஷமாக அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. காலவெளியில படிக்கிற பிள்ளைங்க வெளியில போடுறாங்க, பாதுகாப்பு தாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தரோட நாமம் மட்டும் மேம்படுத்தும். அடியான விசேஷமும் உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. சரீரத்துல எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் அப்பா உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். God bless you. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளீங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.